ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த வேலை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலைன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்ட் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான தியரி எக்ஸாம் செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் முன்னாடியே வந்து தியரி எக்ஸாம் வச்சுருவாங்களா இல்லாட்டி அதுக்கப்புறம் வருமா அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது போக வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அரியர் எக்ஸாம் கொஸ்டினும் அது போக வந்து நம்ம ஜூனியர் ஸ்கூல் எழுத போகிற கொஸ்டினும் சேமாக இருக்குமா அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு ரீஓப்பனிங் டேட்டும் வந்து எப்போ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டைம் டேபிள் பற்றி நம்ம கிளியராக பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை ஏன் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் டேபிள்லாம் ரிவைஸ் ஆயிருக்கு. ஸோ அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அலைன்ஸில் படிக்கிற ஃபஸ்ட்டு செமஸ்டர் அண்ட் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். ஸோ எப்போ வந்து நம்மளுக்கு தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, ஃபஸ்ட்டு வந்து தியரி எக்ஸாமா இல்லாட்டி ப்ராக்டிகல் எக்ஸாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தியரி எக்ஸாம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ப்ராக்டிகல் எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ண ஷெடியூல் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21 பிப்ரவரியில் தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதாவது ப்ராக்டிகல் எக்ஸாமு. நான் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 ஜனவரியிலே வந்து உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு வந்து தியரி எக்ஸாம் தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் உங்களோட அகாடமிக் ஷெடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா தியரி எக்ஸாம் முன்னாடியே வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவோம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த டைம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஏன் வந்து ரிவைஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களோட சீனியர்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைம் டேபிள் வந்து ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க, அவங்க எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைக்ளோன் ப்ராப்ளம்ஸ் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹெவி ரெயினால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ்லாம் போஸ்ட்போன் பண்ணாங்க. ஸோ அந்த எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாரம் கழிச்சு எல்லா எக்ஸாம்ஸும் நடத்துனாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஒரு வாரம் வந்து டிலே பண்ணுற எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாரம் கொஞ்சம் டிலே ஆகி ஸோ அந்த ஷெடியூல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் ஷெடியூல் வந்து ரிவைஸ் பண்ணி ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 4th ஜனவரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தியரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற பார்த்தீங்க அப்படின்னா 27 ஜனவரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் உங்களோட அகாடமி ஷெடியூலில் இதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கு வந்து 22 ஜனவரியில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆனால் இப்போ ரிவைஸ் பண்ணி ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு 27 ஜனவரி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 27 ஜனவரியில் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் தேர்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகுது. ஒரு சில பேருக்கு 29ல் ஸ்டார்ட் ஆகுது, மெஜாரிட்டி 29ல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அரியர் எக்ஸாம் கொஸ்டினும் அதுபோக கரண்ட்டில் ஜூனியர்ஸ் எழுதுகிற கொஸ்டின் சேமாக இருக்குமான்னு. ஸோ சேமாக தான் வரும். உங்களோட சப்ஜெக்ட் கூட சேஞ்ச் ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் மாறலாம். ஸோ இப்போ தேர்ட் இயர் படிக்கிற உங்களோட சீனியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன்க்குரிய சப்ஜெக்ட் கூட வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட டைம் டேபிளில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் சேஞ்ச் ஆகி வரும். ஆனால் இப்போ செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இங்கிலீஷ் கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் சேமாக தான் வரும். ஸோ இருந்தாலும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் கூட சேமாக இருக்கா இல்லை எல்லா சிலபஸும் கவர் ஆகுதா அப்படிங்கிற பார்த்துட்டு ஸோ அந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான டைம் டேபிள் ஷெடியூல். ஸோ இந்தபடி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷெடியூல் உங்ககிட்ட இருக்கான்னு தெரியல. ஸோ இது வந்து நம்ம டெலகிராமில் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணி அதை எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 2 ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் ஒன்லேயே கோட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சீனியர்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம், மித்தபடி எல்லா கோடுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கும் தேர்ட் செமஸ்டருக்கும் இந்த ஷெடியூல் வந்து பொருந்தும் ரெகுலேஷன் 2021 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் செமஸ்டருக்குரிய ரீஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 6th மார்ச்னும் தேர்ட் செமஸ்டர் பொறுத்த வரைக்கும் 13 மார்ச்னும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க உங்களோட அகாடமிக் ஷெடியூலில். ஆனால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு எல்லா டேட்டுமே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த டேட்டும் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு வந்து ப்ராக்டிகல் ரிவைஸ் பண்ண ஷெடியூலும் இப்போ வந்து தியரி எக்ஸாமுக்குரிய ரிவைஸ் பண்ண ஷெடியூல் தான் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகிறக்குள்ள உங்களுக்கு அகாடமிக் ஷெடியூல் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தியரி எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த டீடைல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா உங்க தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.